வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மேற்கு இந்தியாவில் அஹ்மதாபாத் விமான நிலையம் அருகே பொதுமக்கள் பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஹிஸ் மெஜஸ்டி மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா தனது இரங்கல் செய்தியை அனுப்பியுள்ளார். இந்த துயர சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் இந்திய மக்களுக்கு மாட்சிமை தாங்கிய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளார். மேற்கு இந்தியாவில் அஹ்மதாபாத் விமான நிலையம் அருகே ஏராளமானோர் உயிரிழந்த துயர விமான விபத்தை தொடர்ந்து பட்டத்து இளவரசரும் பிரதம மந்திரியுமான இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா திரௌபதி முர்மு அவர்களுக்கு இளவரசர் சல்மான் அவர்கள் தனது இரங்கல் செய்தியை தெரிவித்துள்ளார். இதேபோன்ற ஒரு கேபிளை பட்டத்து இளவரசர் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. குற்றவியல் புலனாய்வு மற்றும் தடயவியல் அறிவியல் பொது இயக்குநரகம் சுங்க விவகாரங்களில் விமான சுங்க இயக்குநரகத்துடன் இணைந்து 11 கிலோகிராம் போதைப் பொருட்களை விமான சரக்கு வழியாக கடத்தும் முயற்சியை முறியடித்துள்ளது. இதன் மதிப்பு 64,000 பஹ்ரைனி தினார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 1.156 கிலோகிராம் செயற்கை கஞ்சா அடங்கிய அஞ்சல் பொட்டலத்தை விமான சுங்க அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியபோது இந்த நடவடிக்கை தொடங்கியுள்ளது. அந்த பொட்டலம் போதைப்பொருள் தடுப்பு இயக்குநரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இது 20 வயது ஆசிய நாட்டவரை அடையாளம் கண்டு கைது செய்ய வழிவகுத்தது. சந்தேக நபரிடமிருந்து கூடுதலாக 10 கிலோகிராம் போதைப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். சல்மாபாத்தில் உள்ள கட்டிட பொருட்கள் மற்றும் தளபாடங்கள் கொண்ட ஒரு கிடங்கில் ஏற்பட்ட தீயை சிவில் பாதுகாப்பு குழுக்கள் வெற்றிகரமாக அணைத்தன. தீ விபத்திற்கு பிறகு மீண்டும் தீ விபத்து ஏற்படாமல் தடுக்க குளிரூட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக 17 வாகனங்கள் மற்றும் 48 அதிகாரிகள் மற்றும் பயனாளர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக சிவில் பாதுகாப்பு பொது இயக்குநரகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ கட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனால் அது மேலும் பரவாமல் தடுக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த காயமும் ஏற்படவில்லை. மனிதாபிமான பணி மற்றும் இளைஞர் விவகாரங்களுக்கான ஹிஸ் மெஜஸ்டி மன்னரின் பிரதிநிதியும் பாப்கோ இன்ஜினியர்ஸின் இயக்குநர்கள் குழுவின் தலைவருமான ஹிஸ் ஹைனஸ் ஷேக் நாசர் பின் ஹமத் அல் கலீஃபா அரபு கப்பல் கட்டுதல் மற்றும் பழுது பார்க்கும் தளவாடங்கள் அஸ்ரி மற்றும் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் தளவாடங்களில் முக்கிய பங்கு வகிக்கும் அபுதாபி துறைமுக குழு ஆட்போர்ட்ஸ் ADX இடையே முக்கிய கடல்சார் துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான 3 ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதில் கலந்து கொண்டார். இந்த ஒப்பந்தங்கள் வளைகுடா ஒத்துழைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க படியை குறிக்கின்றன என்றும் நிலையான கடல்சார் தொழில்கள் மற்றும் சேவைகளுக்கான பிராந்திய மையமாக பஹ்ரைன் ராஜ்யத்தின் நிலையை மேம்படுத்துகின்றன என்றும் வட்ட பொருளாதாரத்தை நோக்கிய மாற்றத்தை ஆதரிக்கின்றன என்றும் ஹிஸ் ஹைனஸ் ஷேக் நாசர் கூறியுள்ளார். அல் ஃபாத்திஹ் நெடுஞ்சாலையில் நடைபெறும் மேம்பாட்டு பணிகள் காரணமாக பிரின்ஸ் சவுத் அல் ஃபைசல் அவென்யூவில் மேற்கு நோக்கிய போக்குவரத்திற்காக ஒரு பாதை படிப்படியாக மூடப்பட வேண்டும் என்றும் போக்குவரத்தை இயக்குவதற்காக ஒரு பாதை ஒதுக்கப்படும் என்றும் பணிகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜூன் 13 வெள்ளிக்கிழமை முதல் 5 நாட்களுக்கு இந்த மூடல் அமலுக்கு வரும் என்றும் அனைவரின் பாதுகாப்பிற்காகவும் அனைத்து சாலை பயனாளர்களும் போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இனி செய்திகளை மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம்.
மீண்டும் வணக்கம். வியாழக்கிழமை அஹ்மதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் இருந்த 242 பேரில் உயிர் பிழைத்த ஒரே நபரான ரமேஷ் விஸ்வாஸ்குமார் லண்டன் செல்லும் விமானத்தின் அவசர வெளியேறும் வாயிலுக்கு அருகில் அமர்ந்திருந்ததால் அவர் குதித்து வெளியேற முடிந்தது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். 40 வயதான அவர் மருத்துவமனை படுக்கையிலிருந்து பேசுகையில் தான் ஒரு பிரிட்டிஷ் குடிமகன் என்றும் இந்தியாவில் உள்ள குடும்பத்தை பார்த்துவிட்டு தனது சகோதரருடன் பிரிட்டனுக்கு பயணம் செய்து வருவதாகவும் இந்திய ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு கேப் மாகாணத்தில் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 49ஆக உயர்ந்துள்ளதாக மாகாண தலைவர் புதன்கிழமை தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் சில பகுதிகளில் வார இறுதி முதல் கனமழை மற்றும் பனிப்பொழிவு நிலவுகிறது என்றும் கடுமையான குளிர் காரணமாக போக்குவரத்து மற்றும் மின்சார நெட்வொர்க்குகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி இடைவேளை. This July and August, let your child shine with creativity, confidence and a whole lot of fun. IMAC Cochin Kalabavan is back with Summer Class 2025, a perfect mix of learning and enjoyment. From cinematic dance, classical dance, vocal music, instrumental music, to art and craft, drawing and painting, and martial arts, we have got something for every young talent. That's not all. We have lined up fun activities like field trips, movie time, yoga, games, thrilling competitions, and much more to keep the excitement going. Worried about transport? We've got it covered. And for the grand finale, every child's performances will be live streamed on BMC Global Live. And guess what? All this at an affordable fee so that every child gets a chance. Admissions are open now, and here's the best part. First 50 admissions get the registration fee for free. So hurry up, call the number shown on the screen now to give your child a summer full of joy, creativity and new friendships. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. PMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷினா சுல்தானா. நன்றி.